திருக்குறள் அதிகாரம் 21 தீவினை எச்சம். திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு. திருக்குறள் 201 தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு. விளக்கம்: தீய செயல்களை செய்து பழகியவர்கள் மீண்டும் தீமை செய்ய அஞ்சமாட்டார்கள். ஆனால் மேன்மையான பண்புடைய சான்றோர்கள் தீவினை என்று சொல்லப்படும் அந்த ஆணவத்திற்கு, மயக்கத்திற்கு எப்போதும் அஞ்சுவார்கள். மகாபாரதம் உத்யோக பர்வம் 34.22 அதர்மேன ஏததே தாவத் ததோ பத்ராணி பஷ்யதி ததஹ சபத்னான் ஜெயதி சமூலஸ்து வினஷ்யதி. விளக்கம்: அதர்மத்தின் மூலம் ஒருவன் தற்காலிகமாக வளரலாம், சில நன்மைகளை காணலாம், எதிரிகளையும் வெல்லலாம். ஆனால் இறுதியில் அவன் வேரோடு அழிவான். இந்த அழிவுக்கு அஞ்சியே அறிவுடையவர்கள் தீவினையை நெருங்க மாட்டார்கள் என்று விதுர நீதி எச்சரிக்கிறது. மனுஸ்மிருதி 4.172 நாதர்மஸ் சரிதோ லோகே சத்யபலதி கௌரிவா ஷனேராவர்த்த மானஸ்து கர்த்துர் மூலானி கிருந்ததி. விளக்கம்: ஒருவன் செய்த அதர்மம் பசு உடனே பால் தருவது போலவோ அல்லது நிலம் உடனே பலன் தருவது போலவோ உடனடியாக பலன் தராது. ஆனால் அது மெல்ல மெல்ல வளர்ந்து அந்த செயலை செய்தவனின் வேரையே அறுத்துவிடும். தீவினை என்பது உடனே தெரியாவிட்டாலும் அழிவை தரும் என்பது மனுவின் கருத்து. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. பாவ பீதி. சனாதன தர்மத்தில் பாவம் என்பது ஒரு செயலை மட்டும் குறிப்பதல்ல, அது ஆன்மாவை பிணைக்கும் ஒரு எதிர்மறை ஆற்றல். சான்றோர்கள் இந்த பாவத்தின் விளைவுகளை உணர்ந்திருப்பதால் அதன் தொடக்கத்திற்கே அஞ்சுவார்கள். கர்மபலன். யார் செய்த தீவினையும் அவருக்கே என்பது சனாதன விதி. தீயவர்கள் அதன் உடனடி பலனைக் கண்டு அஞ்சாமல் இருக்கலாம். ஆனால் தர்மத்தை அறிந்தவர்கள் அதன் பின்விளைவான நரககதி அல்லது மறுபிறவி துன்பத்திற்கு அஞ்சுவார்கள். விழுமியார். சத்துவகுணம் நிறைந்தவர்கள் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருப்பார்கள். தீவினை ஒருவனின் புத்தியை கெடுக்கும் என்பதை உணர்ந்திருப்பதால்தான் அவர்கள் அதை செருக்கு என்று அழைத்து ஒதுக்குகிறார்கள். திருக்குறள் 202 தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். விளக்கம்: தீய செயல்கள் எப்போதும் தீய விளைவுகளையே தரும் என்பதால் அந்த தீவினைகளை நெருப்பை விடவும் கொடுமையானதாக கருதி அஞ்ச வேண்டும். நெருப்பு உடலைச் சுடும், தீவினை ஆன்மாவைச் சுடும். மகாபாரதம் உத்யோக பர்வம் 33.56 அக்னிரத்னிம் தஹேத் கச்சித் பிரத்யக்ஷம் வாபி தஹ்யதே அதர்மினோ ஹி தஹ்யந்தே சபுத்திர பசுபாந்தவா. விளக்கம்: நெருப்பு தன்னை தொடுபவரை மட்டுமே சுடும். ஆனால் அதர்மம் செய்தவனோ அந்த வினையினால் தன் பிள்ளைகள், செல்வங்கள் மற்றும் உறவினர்களுடன் சேர்த்து வேரோடு எரிந்து அழிவான். நெருப்பை விட அதர்மம் வலிமையானது என்று விதுர நீதி எச்சரிக்கிறது. மனுஸ்மிருதி 8.15 தர்ம ஏவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ தஸ்மாத் தர்மோ ந ஹந்தவ்யோ மானோ தர்மோ ஹதோ வதீத். விளக்கம்: அழிக்கப்பட்ட தர்மம், அதாவது தீவினை, செய்பவனையே அழித்துவிடும். காக்கப்பட்ட தர்மம் காப்பவனை காக்கும். எனவே நம்மை நாமே அழித்துக் கொள்ளாமல் இருக்க நெருப்பை விட கொடிய தீவினைகளை செய்யாமல் தர்மத்தை பாதுகாக்க வேண்டும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. நெருப்பும் தீவினையும். சனாதன தர்மத்தின்படி நெருப்பு என்பது பஞ்சபூதங்களில் ஒன்று. அது புற உடலை மட்டுமே பாதிக்கும். ஆனால் தீவினை என்பது சூட்சும நிலையில் ஆன்மாவை பாதித்து நரக வேதனையையும் பிறவித் துயரத்தையும் தரும். கர்மபலன். யத் பீஜம் தத் பலம். எந்த விதையோ அதே பலன். தீய விதையை விதைப்பவன் அதன் நச்சு பலனை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற கர்ம விதியை வள்ளுவர் தீய பயத்தலால் என்று குறிப்பிடுகிறார். ஆத்மரக்ஷணம். ஒருவன் தன்னை தீயிலிருந்து காத்துக்கொள்வதை விட தீவினையிலிருந்து காத்துக்கொள்வதே மேலானது. ஏனெனில் தீயினால் வரும் காயம் இப்பிறவியோடு முடியும். தீவினையின் காயம் மறுபிறவி வரை தொடரும். திருக்குறள் 203 அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யா விடல். விளக்கம்: தம்மை துன்புறுத்துபவர்க்கும் பதிலுக்கு தீமை செய்யாமல் இருப்பதே ஒருவன் பெற்ற அறிவினால் ஆகிய பயன்கள் எல்லாவற்றிலும்
முதன்மையான அறிவு என்று பெரியோர்கள் கூறுவார்கள். மகாபாரதம் சாந்தி பர்வம் 160.15 ஆக்ரோஷ்யமானோ நாக்ரோஷேக் மன்யுரேவ திதிக்ஷிதः தேவதாஸ்தஸ்ய துஷ்யந்தி யஹ க்ருத்தம் ந வததி யுதா. விளக்கம்: ஒருவர் உன்னை வைதாலும் திட்டினாலும் நீ பதிலுக்கு வையாதே, அந்த பொறுமையே உனது பலம். கோபமடைந்தவனுக்கு பதிலுக்கு கோபத்தோடு பதில் சொல்லாதவனைக் கண்டு தேவர்கள் மகிழ்ச்சியடைகிறார்கள். பிறர் தீமை செய்தாலும் பொறுப்பதே அறிவு என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 6:48 அதிவாதாம் ஸ்திதிக்ஷேத ந அவமன்யேத கம்சன நச்சேமம் தேகம் ஆஷ்ரித்ய வைரம் குர்வீத கேனச்சித். விளக்கம்: கடுமையான சொற்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும், யாரையும் அவமதிக்கக்கூடாது. அழியக்கூடிய இந்த உடலை தாங்கிக் கொண்டு எவரிடமும் பகைமை, அதாவது தீவினை பாராட்டக்கூடாது. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. அஹிம்சா பரமோ தர்மஹா. சனாதன தர்மத்தின் தலையாய அறம் அஹிம்சை. தன்னை எதிர்ப்பவர்க்கும் தீமை செய்யாதிருப்பதே அறிவின் உச்சம் என்பதை வள்ளுவர் அறிவினுள் எல்லாம் தலை என்கிறார். கர்மவினை சுழற்சி. தீமை செய்தவருக்கு பதிலுக்கு தீமை செய்வது கர்மவினையை வளர்க்கும். அதை தடுத்து நிறுத்துபவன் ஞானியாகிறான். ஒருவன் பெற்ற கல்வியும் அறிவும் அவனை அமைதிப்படுத்தவில்லை எனில் அந்த அறிவினால் பயனில்லை. ஸ்திதப்பிரஜ்ஞ நிலை. இன்ப துன்பங்களை சமமாக பாவிப்பதும் பகைவரிடமும் கருணை காட்டுவதும் சனாதன தர்மம் சொல்லும் மேலான ஆத்மநிலை. திருக்குறள் 204. மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. விளக்கம்: மறந்து கூட மற்றவர்களுக்கு தீமை செய்ய நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தால் அந்த தீமையை நினைத்தவனுக்கு தீமை செய்ய அறக்கடவுளே தர்மமே வழி தேடும். மகாபாரதம் அனுசாசன பர்வம் 104.20 ய பரம் ஹந்தி தத்வைத் தத்விதிஹி சம்பிரபத்யதே அதர்மிஷ்டோ நரோ யோகி ச நஷ்யதி ந சம்சயः. விளக்கம்: மற்றவர்களுக்கு தீமை செய்பவன் அதே தீமை தன்னை வந்து அடைய வழிவகுக்கிறான். அதர்மத்தில் ஈடுபடும் ஒருவன், அதாவது மற்றவர்களுக்கு கேடு நினைப்பவன் சந்தேகமின்றி தானே அழிந்து போவான். எண்ணமே செயலுக்கு விதை என்பதால் எண்ணத்திலேயே தீமையை தவிர்க்க வேண்டும் என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4.173 அதருமே நைததே தாவத் ததோ பத்ராணி பஷ்யதி ததோ சபத்னான் ஜயதி சமூலஸ்து வினஷ்யதி. விளக்கம்: அதர்மத்தினால், அதாவது பிறருக்கு கேடு நினைப்பதன் மூலம் ஒருவன் முதலில் செழிப்பதாகத் தோன்றலாம், நன்மைகளையும் எதிரிகளின் வீழ்ச்சியையும் காணலாம். ஆனால் இறுதியில் அவன் செய்த அந்த அதர்மமே அவனது வேரையே அறுத்து அழித்துவிடும். தர்மம் ஒருபோதும் தீமை செய்பவனை விடாது என்பது இதன் கருத்து. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. மானச பாவம், மனதினால் வரும் பாவம். சனாதன தர்மத்தில் பாவம் என்பது செயலால் மட்டும் வருவதல்ல, மனதினால் தீமை நினைப்பதும் மானச பாவம் எனப்படும். வள்ளுவர் மறந்தும் சூழற்க, அதாவது மறந்தும் நினைக்காதே என்று கூறுவது இந்த தத்துவத்தையே. அறம் என்னும் சாட்சி. தர்மம் என்பது வெறும் விதிமுறை அல்ல, அது ஒரு பிரபஞ்ச சாட்சி. நாம் மற்றவருக்கு என்ன நினைக்கிறோமோ அதையே தர்மம் நமக்கு திருப்பித் தரும் என்ற கர்மா விதியை இக்குறள் உணர்த்துகிறது. தர்ம தேவதை. பிறருக்கு கேடு நினைப்பவனுக்கு தர்மமே யமனாக மாறும். அறம் சூழும் என்ற வள்ளுவரின் பிரயோகம் சனாதன தர்மத்தில் தர்ம தேவதை தீயவர்களை தண்டிக்கும் என்ற நம்பிக்கையோடு அப்படியே பொருந்திப் போகிறது. திருக்குறள் 205. இலனென்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்ற பெயர்த்து. விளக்கம்: நான் ஏழை வறியவன் என்று கருதி தீய செயல்களை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவன் மீண்டும் வறுமையிலேயே தள்ளப்படுவான். வறுமையிலிருந்து தப்பிக்கச் செய்யும் தீவினை அவனை மேலும் வறுமைக்குள்ளாக்கும். மகாபாரதம் சாந்தி பர்வம் 109.12 அதர்மநிநயம் கிருத்வா யஹ சம்க்ஷேபம் பிரகர்ஷதி ச வினஷ்யதி வேகேன நதீபேனமிவ உத்திதஹ. விளக்கம்: அதர்மத்தின்,
அதாவது தீவினையின் துணை கொண்டு எவனொருவன் தன் வறுமையை நீக்கி செல்வத்தை சேர்க்கிறானோ அவன் ஆற்று நீரின் மேல் தோன்றும் நுரையைப் போல மிக விரைவாக அழிந்து போவான். வறுமைக்காக செய்யப்படும் பாவம் ஒருவனை நிலைபெற செய்யாது என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4.170. அதர்மிஷ்டோ நரோ யஹி யஸ்ய சாப்ய அன்ருதம் தனம் ஹிம்சா விஹாரஷ்சயः ச நித்யமிஹ வினஷ்யதி. விளக்கம்: அதர்மத்தில் ஈடுபடுபவன், பொய்யையே தனக்குரிய செல்வமாகக் கொண்டவன், பிறருக்கு தீங்கு செய்வதில் மகிழ்ச்சி அடைபவன் ஆகிய மூவரும் இப்பூவியிலேயே மிக விரைவில் அழிந்து போவார்கள். வறுமை ஒருவனை தீய செயல்களுக்கு தூண்டினாலும் அதனால் வரும் செல்வம் அழிவையே தரும் என்பது மனுவின் நீதி. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. பிராரப்த கர்மம். சனாதன தர்மத்தின்படி ஒருவனது தற்போதைய வறுமை அவனது முற்பிறவி கர்ம வினையின் பலனாகும். அந்த வறுமையை போக்க மீண்டும் தீவினை செய்வது கர்மச் சுழற்சியை அதிகரிக்கும். அவனை மீண்டும் வறுமையெனும் நரகத்திலேயே தள்ளும். ஆபத்தர்மம். இக்கட்டான வறுமை காலத்தில் உயிர் பிழைக்க சில விலக்குகளை ஆபத்தர்மம் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஆனால் பிறருக்கு தீமை செய்து பொருளீட்டுவதை எப்போதும் பாவம் என்றே கருதுகின்றன. அதிர்ஷ்டம் மற்றும் புண்ணியம். அறவழியில் வரும் செல்வமே நிலைக்கும், அதாவது புண்ணியம். தீய வழியில் வரும் செல்வம் அலக்ஷ்மியின் அம்சம், அது இருக்கும் செல்வத்தையும் அழித்துவிடும் என்ற வள்ளுவரின் கருத்தோடு சனாதன தர்மம் முழுமையாக ஒத்துப்போகிறது. திருக்குறள் 206. தீப்பாலத்தான் பிறர்கண் செய்யற்க நோய்பால தன்மேல் வருதல் அறிவான். விளக்கம்: தீய செயல்களின் விளைவாகத் தனக்கு துன்பங்கள் வந்து சேரும் என்பதை உணர்ந்தவன் பிறருக்கு தீயவற்றை செய்ய மாட்டான். தான் செய்த வினை தன்னை துரத்தும் என்ற அழிவுடையவன் தீவினை செய்ய அஞ்சுவான். மகாபாரதம். அனுசாசன பர்வம் 113.8. யத்யதாத்மனி சேஷேத தத் பரஸ்யாபி சிந்தயேத் ஆத்மனः பிரதிகூலானி பரேஷாம் ந சமாச்சரேத். விளக்கம்: தனக்கு எவை நன்மையை தருமோ அதையே பிறருக்கும் நினைக்க வேண்டும். எவை தனக்கு துன்பத்தை தருமோ அவற்றை மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. உனக்கு எது பிடிக்காதோ அதை மற்றவர்களுக்கும் செய்யாதே என்பதே தர்மத்தின் சாரம் என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 12.8. சுபாசுப பலம் கர்ம மனோ வாக் தேக சம்பவம் கர்மஜா கதையோ ந்ரூணாம் உத்தம அதம மத்யமா. விளக்கம்: மனம், வாக்கு, உடல் ஆகியவற்றால் செய்யப்படும் நற்பண்புகள் மற்றும் தீய பண்புகளுக்கு ஏற்பவே கர்ம பலன்கள் அமைகின்றன. மனிதர்கள் அடையும் உயர்ந்த, தாழ்ந்த மற்றும் இடைப்பட்ட நிலைகள் அவர்கள் செய்த கர்ம வினைகளின் வெளிப்பாடே ஆகும். தான் செய்த வினைக்கேற்பவே பலன் கிடைக்கும் என்பதை மனு உறுதிப்படுத்துகிறார். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. கர்ம பலன். சனாதன தர்மத்தின் அடிப்படை விதியான கர்மா என்பது நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம் என்கிறது. இதையே வள்ளுவர் நோய் தன்மேல் வருதல் அறிவான் என்று குறிப்பிடுகிறார். ஆத்மவத் சர்வபூதேஷு. தன்னை போல பிறரை எண்ணுதல். அனைத்து உயிர்களிலும் உறையும் ஆத்மா ஒன்றே. எனவே பிறருக்கு செய்யும் தீமை உண்மையில் தனக்குத்தானே செய்து கொள்ளும் தீமையாகும் என்ற வேதாந்த உண்மையை இக்குறள் பிரதிபலிக்கிறது. விழிப்புணர்வு. தீவினை என்பது தெரியாமல் வருவதல்ல, அதன் விளைவுகளை முன்கூட்டியே உணரும் விவேகம், அறிவு கொண்ட ஒருவன் தற்காப்பு கருதியாவது தீய வழிகளை தவிர்ப்பான். திருக்குறள் 207. எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். விளக்கம்: எவ்வளவு பெரிய பகை கொண்டவரிடமிருந்தும் ஒருவன் தப்பித்து பிழைத்துக் கொள்ளலாம்,
ஆனால் தான் செய்த தீவினையாகிய பகை நீங்காமல் அவன் செல்லும் இடமெல்லாம் பின்தொடர்ந்து சென்று அவனை அழிக்கும். மகாபாரதம் அனுசாசன பர்வம் 7.22. யதா தேனுஹு சஹஸ்ரேஷு வத்சோ விந்ததி மாதரம் ததா பூர்வகிருதம் கர்ம கர்த்தாரம் அனுகச்சதி. விளக்கம்: 1000 பசுக்கள் நின்றாலும் கன்றானது எப்படி தன் தாயை தேடி கண்டுபிடித்துச் சென்றுவிடுமோ அதுபோல ஒருவன் செய்த கர்ம வினையானது, அதாவது தீவினை, அவன் எங்கு சென்றாலும் அவனை தேடிப் பிடித்து சென்று பலனை தரும். தீவினையிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 4.240. ஏகோ ஜாயதே ஜந்துஹு ஏக ஏவச்ச பிரலீயதே ஏகோ அனுபுங்தே சுக்ருதம் ஏக ஏவச்ச துஷ்கிருதம். விளக்கம்: ஒருவன் தனித்தே பிறக்கிறான், தனித்தே இறக்கிறான். அவன் செய்த புண்ணியத்தின் பலனையும் அவன் ஒருவனே அனுபவிக்கிறான். அவன் செய்த தீவினையின், அதாவது பாவத்தின் பலனையும் அவன் ஒருவனே அனுபவிக்கிறான். தான் செய்த வினை நிழல் போல தொடரும் என்பது மனுவின் நீதி. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. கர்ம வினை தொடர்ச்சி. சனாதன தர்மத்தின்படி ஒரு மனிதன் தன் எதிரிகளிடமிருந்து ஒளிந்து கொள்ளலாம், ஆனால் தன் பிராரப்த கர்மாவிலிருந்து, அதாவது தீவினை பகையிலிருந்து தப்ப முடியாது. உடல் அழிந்தாலும் வினை ஆன்மாவை பின்தொடர்ந்து அடுத்த பிறவியிலும் பலன் தரும். நிழல் போன்ற வினை. நிழல் எப்படி ஒருவனை விட்டு நீங்காதோ அப்படியே தீவினையும் ஒருவனை விட்டு நீங்காது. எதிரி ஒருவேளை மன்னிக்கலாம், ஆனால் கர்ம நியதி யாரையும் மன்னிப்பதில்லை. அது கணக்கை சரியாக தீர்க்கும். ஆத்ம சாட்சி. சனாதன தர்மம் சொல்லும் யமதர்மன் என்பது உண்மையில் ஒருவனது செயல்களின் கணக்காளர். புறப்பகையை விட அகப்பகையான தீவினையே ஒருவனுக்கு பெரும் ஆபத்து என்பதை இக்குறள் உறுதிப்படுத்துகிறது. திருக்குறள் 208. தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்து அற்று. விளக்கம்: தீய செயல்களை செய்தவர்களுக்கு வரும் கேடு, அழிவு ஒருவனுடைய நிழலானது அவனை விடாமல் அவனது பாதங்களிலேயே தங்கியிருப்பதைப் போன்றது. நிழலைப் போல தீவினையின் பயணம் ஒருவனை விட்டு நீங்காமல் பின்தொடரும். மகாபாரதம் அனுசாசன பர்வம் 7.8. யத் கிருதம் து சுபம் கர்ம சுபம் வா யதி வா அசுபம் கர்த்தாரம் அனுயத்யேவ சாய ஏவ தபதஹ ஸ்திதம். விளக்கம்: ஒருவன் செய்த செயல் நன்மையாக இருந்தாலும் அல்லது தீமையாக இருந்தாலும் அது செய்தவனை நிழல் எவ்வாறு ஒருவனை விடாமல் பின்தொடருமோ அவ்வாறே பின்தொடர்ந்து செல்லும். ஒருவன் செய்த வினையின் பலனை அனுபவிக்காமல் அதிலிருந்து தப்ப முடியாது என்கிறது பாரதம். மனுஸ்மிருதி 8.17. ஏக ஏவ சுஹ்ருத் தர்மோ நிதனேப்ய அனுயாதி யஹ ஷரீரேன சமம் நாசம் சர்வமன்யத் துகச்சதி. விளக்கம்: உடல் அழியும்போது மற்றவையெல்லாம் அழிந்துவிடும். ஆனால் ஒருவன் செய்த தர்மம் அல்லது அதர்மம் மட்டுமே அவன் இறந்த பின்னரும் அவனை தொடர்ந்து செல்லும் ஒரே நண்பனாகவோ அல்லது பகையாகவோ அமைகிறது. தீவினை நிழலாக தொடர்ந்து வரும் என்பது இதன் கருத்து. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. கர்ம வாசனை. சனாதன தர்மத்தில் ஒருவன் செய்யும் செயல்கள் அவனது ஆன்மாவில் வாசனையாக, அதாவது பதிவாக ஒட்டிக்கொள்கின்றன. நிழல் எப்படி உடலோடு பிணைந்துள்ளதோ அப்படியே கர்மவினையும் ஆன்மாவோடு பிணைந்துள்ளது. பிரிக்க முடியாத விளைவு. நிழலை ஒருவன் வெட்டி எறிய முடியாது. அதுபோல தீய செயல்களின் விளைவையும் ஒருவன் தட்டிக்கழிக்க முடியாது. ஒளி இருக்கும் வரை நிழலுண்டு, உயிர் இருக்கும் வரை கர்ம பலனுண்டு. யமநியதி. கர்ம பலன்களை கணக்கிடும் யமதர்மன் ஒரு நிழலைப் போல சாட்சியாக இருந்து தண்டனை வழங்குவார் என்ற சனாதன நம்பிக்கையை நிழல் தன்னை வீயாது என்ற வள்ளுவரின் உவமை உறுதிப்படுத்துகிறது. திருக்குறள் 209. தன்னைத்தான் காதலன் ஆயின் எனைத்தொன்றும் துண்ணற்கத் தீவினைப்பால். விளக்கம்: ஒருவன் தன்மீது தான் உண்மையான அன்பு கொண்டவனாக இருந்தால் மிகச் சிறிய அளவிலான தீய செயல்களைக் கூட அவன் தன் வாழ்க்கையில் நெருங்கவிடக்கூடாது. தன்னை நேசிப்பவன் தனக்கு துன்பம் தரும் தீவினையை செய்ய மாட்டான். மகாபாரதம் உத்யோக பர்வம் 34.62. ஆத்மனஸ்துஹி ஹிதார்த்தாய யத் வா குரியான் நரேஸ்வர
நர்த்தத் வைபரம் அவிஞ்ஞாய குறியாத் இதி வினிஷ்சயः. விளக்கம். மன்னனே, ஒருவன் தனது சொந்த நன்மையை க்ஷேமத்தை விரும்புவானானால் அவன் மற்றவர்களுக்கு எவ்வித தீங்கும் செய்யக்கூடாது. பிறருக்கு செய்யும் தீங்கு உண்மையில் தனக்குத்தானே செய்து கொள்ளும் தீங்காகும் என்பதில் ஐயமில்லை. ஒருவன் தன்னை நேசிப்பதன் முதல் அடையாளம் தீமையை விலக்குவதே என்கிறது விதுர நீதி. மனுஸ்மிருதி 4.161. யத் கர்ம குர்வதோ அஸ்ய ஸ்யாத் பரிதோஷோ அந்தராத்மனः தத் பிரயத்னேன குர்வீத விபரீதம் து வர்ஜயேத். விளக்கம். எந்த செயலை செய்யும்போது ஒருவனுடைய அந்தராத்மா உள்மனம் திருப்தியும் அமைதியும் அடைகிறதோ அந்த செயலை மட்டுமே அவன் செய்ய வேண்டும். ஆத்மாவிற்கு துயரம் தரும் தீய செயல்களை, விபரீதங்களை ஒருவன் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். தன் ஆத்மாவை நேசிப்பவன் அதை தீவினையிலிருந்து காக்க வேண்டும் என்பது மனுவின் கருத்து. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. ஆத்ம பிரேமை, செல்ஃப் லவ். சனாதன தர்மத்தில் ஆத்மா என்பது தூய்மையானது. ஒருவன் தன்னை நேசிப்பதன் நோக்கம் அந்த ஆத்மாவை முக்தியை நோக்கி அழைத்துச் செல்வதாகும். தீவினை செய்வது அந்த ஆத்மாவை பாவச்சேற்றில் அழுத்தும் என்பதால் தன்னைத்தான் காதலன் ஆயின் தீவினை செய்யாதே என்கிறார் வள்ளுவர். அஹிம்சை மற்றும் தற்காப்பு. பிறருக்கு துன்பம் விளைவிப்பது ஒருவனது புண்ணியத்தை சிதைத்துவிடும். எனவே தன்னைத்தானே அழிவிலிருந்து காத்துக்கொள்ள விரும்பும் ஒருவன் தர்மமே தனக்கு துணையாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். சுயநலமும் தர்மமும். உயர்ந்த அர்த்தத்தில் சுயநலம் என்பது தனக்கு நற்பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவதாகும். அதற்கு தர்மமே வழி என்பதால் தீவினையை தவிர்ப்பதே புத்திசாலித்தனம். திருக்குறள் 210. அருங்கேடன் என்பது அறிக, மருங்கோடித் தீவினை செய்யாதான். விளக்கம். நெறி தவறிச் சென்று மருங்கோடி தீய செயல்களை செய்யாதவன் எக்காலத்திலும் அழிவில்லாதவன், கேடு இல்லாதவன் என்று அறிய வேண்டும். மகாபாரதம் உத்யோகபர்வம் 33.58. ஏக ஏவ தர்மோ பரமஸ்ரேயோ க்ஷமைகா சாந்திருத்தமா வித்யைகா பரமா திருப்திரஹிம்சைகா சுகாவஹா. விளக்கம். தர்மம் ஒன்றே மிக உயர்ந்த நற்பயன். பொறுமை மேலான அமைதி, கல்வி சிறந்த திருப்தி, அஹிம்சை அதாவது தீவினையை செய்யாமை ஒன்றே அழிவற்ற சுகத்தை தரும். தீவினையை தவிர்த்து அஹிம்சையை பின்பற்றுபவனுக்கு அழிவே இல்லை என்று விதுர நீதி உறுதியளிக்கிறது. மனுஸ்மிருதி 4.156. சர்வ லக்ஷண ஹீனோ அபி ய சதாச்சாரவான் நரஹ ஸ்ரத்தானஹ அனசூயஷ்ச ஷதம் வர்ஷாணி ஜீவதி. விளக்கம். ஒருவன் மற்ற வெளிப்புற சிறப்புகள் இல்லாதவனாக இருந்தாலும் தீவினை செய்யாத நல்லொழுக்கமுடையானாகவும் நம்பிக்கையுள்ளவனாகவும் இருந்தால் அவன் 100 ஆண்டு காலம் எவ்வித கேடுமின்றி அதாவது அழிவின்றி வாழ்வான். நல்லொழுக்கமே ஒருவனை கேடுகளிலிருந்து காக்கும் என்பது மனுவின் விதி. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. தர்ம ரக்ஷதி ரக்ஷிதஹ. தர்மமே காக்கும். சனாதன தர்மத்தின் பொன்மொழிப்படி ஒருவன் தர்மத்தை பாதுகாத்தால் அதாவது தீவினை செய்யாமலிருந்தால் அந்த தர்மமே அவனை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாக்கும். இதையே வள்ளுவர் அருங்கேடன் என்கிறார். அபயம், ஃபியர்லெஸ்னஸ். தீவினை செய்யாதவனுக்கு எதை குறித்தும் பயமில்லை. மன தூய்மை இருப்பவனுக்கு தெய்வீக பாதுகாப்பு இயல்பாகவே கிடைக்கிறது. சத்துவ குணம். தீய வழியில் செல்லாமல் நேர் வழியில் நடப்பவன் சத்துவ குணத்தில் நிலை பெறுகிறான். சத்துவ குணத்தில் இருப்பவனுக்கு துக்கமோ அல்லது கேடோ கிடையாது என்பது கீதையின் சாரம். இத்துடன் தீவினை அச்சம் அதிகாரம் நிறைவு பெற்றது. திருக்குறளின் தீவினை எச்சம் அதிகாரம் வெறும் ஒழுக்க நெறிகளை மட்டும் சொல்லும் பகுதி அல்ல. அது சனாதன தர்மத்தின் அடிப்படை தூணான கர்ம வினை, லா ஆஃப் கர்மா தத்துவத்தை அப்படியே படம் பிடித்து காட்டும் ஒரு வாழ்வியல் வரைபடம். இவ்விரண்டுக்கும் இடையிலான ஆழமான பிணைப்பை விளக்கும் கட்டுரை இதோ. தீவினை எச்சம், கர்ம வினையும் சனாதன தர்மத்தின் நீதியும். உலகில் உள்ள பல அறநூல்கள் தீமை செய்யாதே என்று போதிப்பதோடு நின்றுவிடுகின்றன. ஆனால் சனாதன தர்மமும் திருவள்ளுவரும் மட்டுமே
தீமை ஏன் செய்யக்கூடாது என்பதற்கான தத்துவார்த்த காரணத்தை, மெட்டாபிசிக்கல் ரீசனை மிக ஆழமாக விளக்குகிறார்கள். தீவினை என்பது ஒரு செயல் மட்டுமல்ல, அது ஒருவனை நிழல் போல தொடரும் ஒரு சக்தி என்பதை இந்த அதிகாரம் நிரூபிக்கிறது. 1. நெருப்பும் தீவினையும், ஸ்தூல மற்றும் சூட்சும அழிவு. வள்ளுவர் தீயச் செயல்களை தீயினும் அஞ்சப்படும் என்கிறார் குறள் 202. சனாதன தர்மத்தில் உடல் என்பது ஸ்தூல சரீரம், ஆன்மா என்பது சூட்சும சரீரம். சனாதன பார்வை: நெருப்பு உடலை மட்டுமே சுடும், ஆனால் பாவம் என்பது ஆன்மாவைச் சுட்டு அதன் புண்ணிய சக்தியை அழித்து அடுத்தடுத்த பிறவிகளில் நரக வேதனையை தரும். ஒப்பீடு: இதையே வள்ளுவர் தீயவை தீய பயத்தலால் என்று குறிப்பிடுகிறார். நெருப்பு ஒருவனை இப்பிறவியில் அழிக்கும், தீவினை அவனை பிறவிப் பெருங்கடலில் மூழ்கடித்து அழிக்கும். 2. நிழல் மற்றும் பசு கன்று உவமை, கர்மநியதி. சனாதன தர்மத்தின் புகழ்பெற்ற உவமை, 1000 பசுக்களுக்கு நடுவே ஒரு கன்றுக்குட்டி எப்படி தன் தாயை கண்டுபிடிக்குமோ அப்படியே ஒருவன் செய்த வினை அவனை தேடி வரும். வள்ளுவர் வழி. இக்கருத்தை வள்ளுவர் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று என்பதும், வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் என்ற குறள்களில் மிக நுட்பமாக விளக்குகிறார். ஒருவன் உலக பகையிடமிருந்து தப்பித்துவிடலாம், ஆனால் தனது வினைப்பகை என்ற எதிரியிடமிருந்து தப்பவே முடியாது என்ற வேதாந்த உண்மையை இது உணர்த்துகிறது. 3. மானச பாவம், எண்ணமே விதை. சனாதன தர்மம் பாவங்களை 3 வகைப்படுத்தும்: காயிகம், உடலால் செய்வது; வாசிகம், வாக்கினால் செய்வது; மானசம், மனதினால் நினைப்பது. ஒப்பீடு: வள்ளுவர் மறந்தும் பிறன்கேடு சூழற்க என்கிறார். ஒருவன் பிறருக்கு தீமை செய்ய நினைக்கத் தொடங்கும்போதே அவனது அழிவை தர்மமே தீர்மானித்துவிடும். அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்ற வரிகள் சனாதன தர்மத்தின் தர்ம தேவதை அல்லது ஈஸ்வர நியதி எங்கும் நிறைந்திருப்பதை காட்டுகிறது. தர்மமே ஒருவனை காக்கும், அந்த தர்மத்தை மீறினால் அதுவே யமனாக மாறும். 4. வறுமையும் கர்மவினையும். ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள் பிழைப்புக்காக தீமை செய்வதை சமுதாயம் சில நேரம் மன்னிக்கலாம், ஆனால் கர்ம விதி மன்னிப்பதில்லை. சனாதன பார்வை: வறுமை என்பது முற்பிறவி வினையின் பலன். அதிலிருந்து தப்பிக்க மீண்டும் தீவினை செய்வது ஒருவன் தான் விழுந்த குழியை தானே மேலும் ஆழமாக தோண்டுவதற்குச் சமம். வள்ளுவர் வழி. இலன் என்று தீயவை செய்யற்க, குறள் 205 என்கிறார். ஒருவன் பிறருக்கு தீமை செய்ய நினைக்கத் தொடங்கும்போதே அவனது அழிவை தர்மமே தீர்மானித்துவிடும். அப்படிச் செய்தால் அவன் மீண்டும் வறுமையிலேயே தள்ளப்படுவான் என்று எச்சரிக்கிறார். 5. ஆத்ம பிரேமை, தன்னை நேசித்தல். சனாதன தர்மத்தின் இறுதி லட்சியம் ஆத்ம சுத்தி அல்லது ஆன்ம தூய்மை. தன்னை தான் அறிந்தவன் பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டான். ஒப்பீடு: வள்ளுவர் தன்னைத்தான் காதலன் ஆயின் என்று ஒரு புதிய கோணத்தை தருகிறார். ஒருவன் தன் ஆன்மாவின் மீது அன்பு கொண்டிருந்தால் அதை தீவினை எனும் அழுக்கில் படவிடமாட்டான். முடிவுரை: திருக்குறளின் தீவினையெச்சம் அதிகாரம் சனாதன தர்மம் சொல்லும் கர்ம சித்தாந்தத்தின் சுருக்கமாகும். யார் செய்த வினைக்கும் அவரே பொறுப்பு, வினை விதைத்தவன் வினை அறுப்பான் போன்ற தர்மசாஸ்திர உண்மைகளை வள்ளுவர் இந்த 10 குறள்களில் பிழிந்து கொடுத்துள்ளார். தீவினையை ஒருவன் கண்டு அஞ்சுவது என்பது இறைவனைக் கண்டு அஞ்சுவதல்ல, அது பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத தர்ம நியதியைக் கண்டு அஞ்சுவதாகும். இவ்வாறு தீவினையெச்சம் என்பது சனாதன தர்மத்தின் ஒரு நீட்சியாகவே திகழ்கிறது. AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி. வாட்ஸ்அப் குழுவில் இணைய 9789374109.